ஓகேப்பா. சஞ்சு சாம்சனும் ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல். ஜடேஜா வந்து இப்போ ஆர்ஆருக்கு போயிட்டாரு. ஒருவேள ஆர்ஆர் வந்து ஜடேஜாக்கு கேப்டன்சி குடுத்துருவாங்களோ? அதான் வந்து கன்வின்சிங் பாயிண்ட்டா இருந்திருக்குமோ ஃபார் ஆர்ஆர் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ஒன்றும் பெருசா அப்படிலாம் தோணலைங்க. கேப்டன்சி ஜடேஜாக்கு திரும்பவும் போகுமான்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஒரு த்ருவ் ஜுரேல் இருக்காரு, ஒரு ஜெய்ஸ்வால் இருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஒரு ஆல்ரெடி கேப்டன்சி பண்ண ரியான் பராக் இருக்காரு. ஸோ இதனால இவ்வளவு கேப்டன்சி ஆப்ஷன் இருக்கு. எதுக்கு நம்ம ஜடேஜாக்கு போனோம்? அடுத்த 2-3 வருஷத்துக்கு சரி 41 வயசு இருக்குமே நீங்க ஜடேஜா விளையாடுவீங்க. அவர் ஃபிட்னஸ் விளையாடாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப இருக்கிற 3-4 வருஷத்துக்கு எதுக்கு ஜடேஜா போறோம் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. உன்னோட கேள்வி இல்ல. அதுதான் அவங்க கேள்வியாவும் இருக்கும். ஸோ மோஸ்ட் லைக்லி அவங்க வளர்த்து விட்ட பிளேயர் தான் இந்த மீதி நீ சொன்ன 3 பிளேயருமே. ஜுரேல், ஜெய்ஸ்வால் அண்ட் பராக். அவங்களுக்கு கேப்டன்சி குடுப்பாங்க. ஸோ அந்த ஆப்ஷன் வந்து கிராஸ். சிஎஸ்கேக்கு வந்தீங்கன்னா இதை நிறைய பேர் யோசிக்க மாட்டாங்க. சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை வந்து கன்வின்ஸ் பண்ணதுக்கு கேப்டன்சி ஒரு ரீசனா இருக்குமோ அப்படின்றது எனக்கு பர்சனலா தோணுச்சு. ஏன்னா ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்சியுமே வந்து அந்த அளவுக்கு இல்ல. உண்மையை சொல்றேன், சிஎஸ்கே ஃபேனா நான் சொல்றேன், எனக்கு சாட்டிஸ்பாக்சன் இல்ல. ரெண்டாவது வந்து சஞ்சு சாம்சன் ஆர்ஆருக்கு நல்லா பண்ணிருக்காரு. லாஸ்ட் 3-4 இயர்ஸா வந்து அடிமட்டத்துல இருந்த ஆர்ஆரை வந்து தூக்கி எடுத்திருக்காரு. நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ்ல பார்த்துட்டோம். அப்படி இருக்கிறப்ப எனக்கு பர்சனலா தோண ஒரு கேள்வி, வில் சிஎஸ்கே மூவ் டுவர்ட்ஸ் சஞ்சு சாம்சன் அஸ் அ கேப்டன் ஃபார் த ஃபியூச்சர்? பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் அது நல்ல ஆப்ஷன் தான். அது நல்ல டைலமாவா இருக்கும். ஏன்னா நம்ம என்னமே சொல்ல முடியாதுங்க. நம்ம வந்து இல்ல வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொன்னாலுமே இதே தான் நம்ம மும்பை இந்தியன்ஸ்க்கும் சொன்னோம். நம்ம ஹர்திக் பாண்டியா கூட்டறப்ப ரோஹித் சர்மாக்கு தாங்க அப்படின்னு சொன்னோம். பட் அவங்க என்ன டிசிஷன் எடுத்தாங்கன்னு பார்த்தோம். அவங்களும் சிஎஸ்கே மாதிரி ஒரு டீம் தான். இந்த ஃபேமிலி எமோஷன்ஸ் வேல்யூ பண்ற ஒரு டீம். எனக்கு தெரிஞ்சு எப்படி இருக்கும்னா இன்னும் ஒரு சீசன் கெய்கோட் சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. அப்போ ஏதாவது ப்ரோக்ரஸ் தெரியுற மாதிரி இருந்தா கெய்கோடே வந்து கண்டினியூ பண்ணுவாரு. இல்லைன்னா சாம்சன் மேபி ஒரு 1 or 2 சீசனுக்கு அப்புறம் ட்ரை பண்ணலாம். அதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆப்ஷன்ஸ் இருக்கு கண்டிப்பா. ஆமா.